டிவியில் நியூஸில் பார்த்துருப்பீங்க. சென்செக்ஸ் வந்து 185 பாயிண்ட்ஸ் அப்பு, அதாவது 0.25% அப்பு. அதே மாதிரி நிஃப்டி 50 33 பாயிண்ட்ஸ் அப், அதாவது 0.15%. நம்ம பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 0.25க்கும் 0.15க்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. எப்படி இந்த சென்செக்ஸ்க்கும் நிஃப்டிக்கும் ஒரே மாதிரி தானே மூவ் ஆகணும் பர்சன்டேஜ், எப்படி இவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகலாம். இந்த வீடியோவில் ரொம்ப சிம்பிளாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மார்க்கெட் ஸ்ட்ரீம் சேனல் இது ஒரு புது சேனல், உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம சென்செக்ஸை பற்றி பார்க்கலாம். டாப் 30 கம்பெனிஸ், அதாவது இதோட ஓவரால் இண்டெக்ஸ் வேல்யூ தான் வந்து இந்த சென்செக்ஸு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து 1978 to 79 ஒரு பேஸ் ப்ரைஸை வந்து 100ங்கிற பேஸ் பாயிண்ட்ஸை வச்சு, அதை ஃப்ரீ ஃப்ளோட்டிங் மார்க்கெட் கேபிட்டல் அதை வச்சு கால்குலேட் பண்ணுறது தான் இந்த சென்செக்ஸு. இப்போ நிஃப்டி 50யை பார்க்கலாம். நிஃப்டினா என்னென்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ப்ளஸ் 50 கம்பெனிஸ் சேர்ந்தது தான் நிஃப்டி 50. டாப் 50 கம்பெனிஸ்க்கோட பர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி தான் வந்து இந்த இண்டெக்ஸ் வேல்யூ கால்குலேட் பண்ணுறாங்க நிஃப்டி 50யோடது. ஸோ சென்செக்ஸில் எப்படி 30 கம்பெனிஸ், டாப் 30 கம்பெனிஸ் கால்குலேட் பண்ணுறாங்களோ அதே மாதிரி நிஃப்டி 50யில் இந்த டாப் 50 கம்பெனிஸ் வச்சு தான் கால்குலேட் பண்ணுறாங்க. அதாவது என்எஸ்சி வந்து பார்த்திங்கன்னா 1992 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நிஃப்டி இண்டெக்ஸ் வந்து 1996 கால்குலேட் பண்ணுறாங்க. இதோட பேஸ் வேல்யூவாக வந்து 1000, அதாவது 1995 நவம்பரில் வந்து 1000ங்கிற பேஸ் பாயிண்ட்டை எடுத்துக்கிட்டு தான் கால்குலேட் பண்ணுறாங்க. இதோட ஃபார்முலா வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன், அதை செக் பண்ணி பாருங்கள் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்ட்டு. நான் ப்ரீவியஸ் வீடியோலையும் நிஃப்டி 50 எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்ட்டு எக்ஸாம்பிளோட கொடுத்துருப்பேன், அதை செக் பண்ணி பாருங்கள். அதாவது சென்செக்ஸ் லிஸ்ட் ஆகிற எக்ஸ்சேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்சி. இதில் வந்து டாப் 30 கம்பெனிஸை வந்து கால்குலேஷனுக்கு எடுத்துக்கிறாங்க. ப்ளஸ் பார்த்திங்கன்னா இதில் வெறும் 13 செக்டார் மட்டும்தான் கவர் பண்ணுறாங்க. அதாவது ஐடி, ஃபார்மா, எஃப்எம்சிஜி இந்த மாதிரி இருக்குது இல்லைங்களா, இதில் வந்து ஒரு 13 செக்டாரை மட்டும்தான் கவர் பண்ணுறாங்க. அதே மாதிரி இண்டெக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 1986 வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ சென்செக்ஸு நிஃப்டி 50 பார்த்திங்கன்னா இதுவே என்எஸ்சியில் தான் வந்து லிஸ்ட் ஆகுது. ப்ளஸ் 50 கம்பெனிஸை வந்து பேஸாக எடுத்துக்கிட்டு கால்குலேட் பண்ணுறாங்க. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் 24 செக்டாருக்கு வந்து கவர் ஆகுது. நீங்கள் என்எஸ்சி வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரி இது 1996 இதை கால்குலேட் பண்ணுறாங்க. ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளாக பார்க்கலாம். சென்செக்ஸ்னால் இந்தியாவில் டாப் 30 கிரிக்கெட் பிளேயர்ஸை விளையாட விட்டாங்கன்னா எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி ஒரு இதாக வச்சுக்கோங்க. ஸோ நிஃப்டி வந்து டாப் 50 கிரிக்கெட்டர்ஸ் விளையாட விட்டுருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு 24 செக்டார்ஸில் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்த்திங்கன்னா இதில் வந்து வெறும் 13 செக்டார் தான் கவர் பண்ணுது. ஸோ இதில் கிட்டத்தட்ட 24 செக்டார் கவர் பண்ணுது. ஸோ நிறையா பிளேயர்ஸ் டிஃப்ரெண்ட்டாக விளையாடும் போது அவங்களோட நிறையா ஸ்ட்ராட்டஜி உள்ளே வரும். ஸோ பர்ஃபார்மன்ஸும் நல்லாயிருக்கும். ஸோ அதே மாதிரி தான் நம்ம பர்சனலாக சொல்லணுன்னா 50 பிளேயர்ஸ் விளையாடுற நிஃப்டியே சூஸ் பண்ணுங்கள். நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணவோ இல்லை வந்து இன்வெஸ்ட் பண்ணவோ 24 செக்டார் கவர் பண்ணுறது வந்து இந்தியாவோட எக்கனாமிக் பெட்டர் ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஸோ சென்செக்ஸ் வந்து அவாய்ட் பண்ண வேணாம், இதுவும் இம்பார்ட்டண்ட் தான். இது குளோபல் இன்வெஸ்டர்ஸை ஃபோக்கஸ் பண்ணி இருக்குது. சென்செக்ஸ் அப்பாகும்போது நிஃப்டியும் அப்பாகுமான்னு கேட்டிங்கன்னா அந்த டைரெக்ஷன் நம்ம எடுத்துக்கலாம். பட் அதே லெவல் பர்சன்டேஜில் மூவ் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா இது வந்து வெறும் டாப் 30 கம்பெனிஸை எடுத்து ஆவரேஜ் பண்ணி அந்த மூமெண்ட்ஸ் இருக்க இண்டெக்ஸ் இது. அதே மாதிரி இதில் டாப் 50 கம்பெனிஸோட டிஃப்ரென்ஸ் அது வந்து ப்ளே பண்ணோம். ஸோ அந்த லாஜிக்கில் எப்பயுமே போகாதீங்க. பட் டைரெக்ஷனெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் தான், ரெண்டுமே செக் பண்ணுங்கள். ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் வந்து நமக்கு வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஒரு குயிக் சம்மரியாக பார்க்கலாம். சென்செக்ஸ் வந்து பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் ஆகுது. அதே வந்து நிஃப்டி 50 வந்து நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் ஆகுது. இதோட பேஸை வந்து 100ன்னு எடுத்துக்கிறாங்க சென்செக்ஸை கால்குலேட் பண்ண. அதுவே நிஃப்டி 50யை வந்து 1000ங்கிற பேஸ் பண்ணி கால்குலேட் ஆகுது. இது பார்த்திங்கன்னா டாப் 30 கம்பெனிஸ். அதுவே நிஃப்டி 50 பார்த்திங்கன்னா டாப் 50 கம்பெனிஸ். ஸோ இந்த பேஸ் பண்ணி தான் ஃப்ரீ ஃப்ளோட்டிங் ஷேர்ஸ் எவ்வளோ அவைலபிளாக இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் கால்குலேட் பண்ணுறாங்க. அந்த கால்குலேஷனும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை செக் பண்ணி பாருங்கள். ப்ரீவியஸ் வீடியோலையும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு புதிய தகவல் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இந்த சென்செக்ஸ் அண்ட் நிஃப்டியில் உங்களோட பெஸ்ட் சாய்ஸ் எதுன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி ஒரு புதிய தகவலை தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருந்தீங்கன்னா இந்த மார்க்கெட் ஸ்ட்ரீம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது ஒரு புது சேனல், உங்களோட ஆதரவு கண்டிப்பாக தேவை. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.